ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நம்ம வந்து ஹேர் ஆயில் மேக் பண்ண போகிறோம். அதனால் என்னென்ன பொருள் சேர்க்கலான்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கு அண்ட் ஹேர் ஆயில் மேக்கிங் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கருஞ்சீரகம், அரிசி ஊற வச்ச வெந்தயம், கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, துளசி, முருங்கை இலை, கத்தாழை, அருகம்புல், கற்பூரவள்ளி, சின்ன வெங்காயம், எலுமிச்சம்பழம், பெரிய நெல்லிக்காய், இஞ்சி, ஆவாரம்பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, வேப்பிலை, முருங்கை இலை, இந்த மாதிரி தேவையான பொருள்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கழுவி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு பொருள் சொல்ல மறந்துட்டேன், அதுதான் முடியார் கூந்தல். அது முடியார் கூந்தல் இங்கே கிடைக்காது, ஊர்நாட்டு சைடில் தான் கிடைக்கும். நான் பறிச்சுன்னு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அம்மா எல்லாத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சி கொடுக்க சொன்னேன். எல்லாத்தையும் அவங்க அரைச்சி கொடுத்தாங்க. அரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு எல்லாத்தையும் கலந்து இதில் முக்கியமான ஒரு பிளாக் சீட்ஸு நான் சொல்ல மறந்துட்டேன். பிளாக் சீட்ஸையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பன்னீர் ரோஸ் நம்மளுக்கு வாசனை கொடுக்கும், அந்த ரோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சு அதை ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி காய வச்சு எண்ணெயில் ஆட் பண்ணும்போது ஃபங்கஸ் எதுவும் வராமல் ரொம்ப நாளைக்கு நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே பச்சையாக போட்டோம்னா உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்புறம் எடுத்து வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி காய வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஃபங்கஸ் வராது. நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இது ஃபுல்லாக ஒரு 4 நாளைக்கு ரொம்ப வெயிலில் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல் கொஞ்சம் சூரிய வெயில் கிடைக்கிற மாதிரி நம்ம காய வச்சு 3 நாளில் காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்ததும் நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். இது மாதிரி மொறுன்னு ஆகிடும். இந்த மொறுன்னு ஆனதை நம்ம தேங்காய், நான் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு, நல்லெண்ணெய் 1/2 லிட்ரு அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்குவேன். அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக சிம்மில் வச்சு நம்ம இதை அப்படியே ஒரு இதுவாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் ஒரேடியாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெயில் போட்டதும் நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பு சிம்மிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஏன்னா ஸ்பீடாக வச்சா நம்மளுக்கு கருகிடுச்சுன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையாக நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கான பலன் கிடைக்கும். நம்ம பொறுமையாக அதை வச்சு சிம்மிலே வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரும். இப்போவே எண்ணெய் கலர் மாறுது பாருங்கள். எண்ணெய் கலர் மாறினோடனே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்படியே நல்லா நுரையாக பொங்கும். நல்லா நுரை பொங்கி அதை அடங்கணும். அதனால் கொஞ்சம் பெரிய குண்டானில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதனால தான் இரும்பு கடாயில் வச்சு காய்ச்சினேன். எண்ணெய் காய்ச்சி முடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெட்டி வேர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் வெட்டி வேர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான எண்ணெய் நல்லா டார்க் க்ரீன் கலரில் கிடைக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் டெலிவரி எனக்கு நல்லா முடி கொட்டுச்சு. அதனால் நான் இதை ட்ரை பண்ணேன். நான் முடிக்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தது, அதையும் சரி பண்ணி கொடுத்துச்சு. இந்த எண்ணெயை விடாமல் நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டார்க் க்ரீன் கலர். இன்னும் நைட்டு ஃபுல்லாக ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா டார்க்காக ஆகிடும். இதுதான் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிற பாட்டில். இந்த பாட்டிலில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நிரஞ்சனுக்கு மொட்டை அடிக்க முதல் காரணமே இதுதான். முடி நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.